ओम शांति। 3/6/2024 बाप दादा मधुबन मुरली। मीठे बच्चे विश्व का मालिक बनाने वाले बाप को बड़ी रुचि से याद करो। याद से ही तुम सतो प्रधान बनेंगे। இனிமையான குழந்தைகளை உலகத்திற்கு எஜமானராக ஆகக்கூடிய தந்தை மிக ஆர்வத்துடன் நினைவு செய்யுங்கள். நினைவின் மூலமாக நீங்கள் சதோ பிரதானமாக ஆவீர்கள். प्रश्न, किस एक बात पर पूरा ध्यान रहे हो तो புத்தி का कपाट खुल जाएगी. எந்த ஒரு விஷயத்தில் முழு கவனம் இருந்தால் புத்தி என்ற கதவு திறக்கப்பட்டுவிடும். उत्तर, पढ़ाई पर भगवान पढ़ाते हैं, इसलिए कभी भी पढ़ाई मिस नहीं होनी चाहिए. जहाँ तक जीना है वहाँ तक अमृत पीते रहना है. पढ़ाई में अटेंशन देना है, ऑब्जेक्ट नहीं, एब्सेंट नहीं होना है. यहाँ वहाँ से भी ढूंढ कर मुरली ज़रूर पढ़नी है. मुरली में रोज़ रोज़ की पॉइंट्स निकलती रहती हैं, जिससे तुम्हारा कपाट खुलती जाएगी. படிப்பின் மீது பகவான் படிப்பிக்கிறார். ஆகையால் ஒருபோதும் படிப்பை தவற விடக்கூடாது. எதுவரையும் உயிர் வாழ்கிறீர்களோ அது வரைக்கும் அமிர்தத்தை குடித்து கொண்டிருக்க வேண்டும். படிப்பின் மீது கவனம் செலுத்த வேண்டும். வகுப்பிற்கு வராமல் இருக்கக்கூடாது. ஏதாவது வழி ஏற்படுத்தி கொண்டு கண்டிப்பாக முரளி படிக்க வேண்டும். முரளியில் தினமும் புது புது கருத்துக்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் மூலம் உங்களது புத்தியில் திறக்கப்பட்டுவிடும். ओम शांति। शिव भगवान वाच्य सालिग्रामों प्रति ये तो सारे कल्प में ही एक ही बार होता है. ये भी तुम जानते हो और कोई भी नहीं जान सके. मनुष्य इस रचयिता और रचना का आदि मध्य अंत को बिल्कुल नहीं जानते. तुम बच्चे जानते हो कि स्थापना का विधान तो पढ़ना ही है. इसको कहा जाता है ज्ञान यज्ञ. बाप समझाते हैं इस पुराने दुनिया में तुम जो कुछ देखते हो वह सब सोहा हो जाना है. फिर इसमें महत्व नहीं रखना है. बाप आकर पढ़ाते हैं नई दुनिया के लिए. ये तो संगम पुरुषोत्तम संगम युग है. तो बाबा புரிய வைக்கிறார். சாலிகிராமங்களுக்காக சிவ பகவான் வாக்கியம். இது முழு கல்பத்திலும் ஒரு முறை தான் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் மட்டும் அறிந்திருக்கிறீர்கள். வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. மனிதர்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை பற்றி முற்றிலும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஸ்தாபனையில் தடைகள் ஏற்படத்தான் செய்கிறது என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிகிறீர்கள். இதனை ஞான யஜ்ஞம் என்று கூறப்படுகிறது. இந்த பழைய உலகில் நீங்கள் எதையெல்லாம் காண்கிறீர்களோ அனைத்தும் சோகா ஆகிவிடும் என்று தந்தை புரிய வைக்கிறார். பிறகு அதில் பற்றுதல் வைக்கக்கூடாது. முழு உலகத்திற்காக தந்தை படிப்பிக்கிறார். இது புருஷோத்தம சங்கம் யுகம் என்று பாபா கூறுகிறார். ये है विशेष और वाइसलेस का संगम, जबकि चेंज होनी है. नई दुनिया को कहा जाता है वाइसलेस वर्ल्ड. आदि सनातन देवी देवता धर्म ही था. ये तो बच्चे जानते हैं. पॉइंट्स समझने की है. बाप रात दिन कहते रहते हैं बच्चे तुमको गण की बात सुनाता हूँ. जहाँ तक बाप पढ़ाई चलनी है, फिर पढ़ाई भी बंद हो जाएगी. इन बातों को तुम्हारे सिवाय कोई भी नहीं जानते. तुम्हारे में भी नंबरवार हैं जो फिर बाप दादा के जानते हैं. कितने गिरते हैं, कितने तकलीफ होती है. ऐसा नहीं सदा ही सभी पवित्र रह सकेंगे. पवित्र नहीं रहते तो फिर सजाएं खानी पड़ती है. माला के दाने में पास विताहानर होते हैं, फिर प्रजामी में बनती हैं. ये बहुत समझने की बातें हैं. तुम कोई को भी समझाओ तो ये पॉइंट्स तोड़ ही सकते हैं. टाइम लगता है, सो भी जितना बाप समझाते हैं उतना तुम नहीं. रिपोर्ट्स आदि तो जो आती है उसको बाप ही समझते हैं. फलाना विकार में गिर गया, ये हुआ. बाबा சொல்கிறார். பிறகு பாபா இப்போது புரிய வைக்கிறார். பற்றுதல் வைக்கக்கூடாது. புது உலகத்துக்கு தந்தை வந்து படிப்பிக்கிறார். இது சங்கம புருஷோத்தம சங்கம் யுகமாக. இது விகாரம் மற்றும் விகாரமற்றதற்காக யுகமாகும். இதில் மாற்றம் ஏற்பட வேண்டும். புது உலகை விகாரமற்ற உலகம் என்று கூறப்படுகிறது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும் இருந்தது. இதை புரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்களாகும் என்பதை நீங்கள் குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். தந்தை இரவு பகலாக கூறிக்கொண்டிருக்கிறார். குழந்தைகளே, உங்களுக்கு ஆழமான விஷயத்தை கூறுகிறேன். தந்தை இருக்கிற வரை படிப்பு நடைபெற்று கொண்டிருக்கும். பிறகு படிப்பும் நின்றுவிடும். இந்த விஷயமும் உங்களை தவிர வேறு யாரும் புரிந்திருக்கவில்லை. உங்களிலும் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா மட்டும் அறிந்திருக்கிறார். எத்தனையோ பேர் கீழே விழுந்துவார்கள். எவ்வளோ கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. அனைவரும் சதா தூய்மையாக இருக்க முடியும் என்பதும் கிடையாது. தூய்மையாக இல்லை என்றால் தண்டனை அடைய வேண்டியிருக்கிறது. மாலையின் மணிகள் தான் தகுதியுடன் தேர்ச்சி அடைகிறார்கள். பிறகு பிரஜைகளும் உருவாகிறார்கள். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நீங்கள் யாருக்காவது புரிய வைத்தாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நேரம் தேவைப்படுகிறது. தந்தை எந்த அளவிற்கு புரிய வைக்கிறாரோ அந்த அளவுக்கு நீங்கள் புரிய வைப்பது கிடையாது. ரிப்போர்ட் வருவதையும் வைத்து இன்னார் விகாரத்தில் விழுந்தார், இவ்வாறு ஏற்பட்டது என்று புரிந்து கொள்கிறார். नाम तो बता सकते हैं. नाम बताने से फिर उनके कोई बात करना भी पसंद नहीं करेंगे. सब नफरत की दृष्टि से देखेंगे. दिल से उतर जाएगी. सारी की कमाई शट हो जाएगी. ये तो
जिसने धक्का खाया है वे जाने और बाप जाने। ये बड़ी गुप्त की बात है। அனைவரும் வெறுப்பான பார்வைகள் அவர்களை பார்ப்பார்கள், உள்ளத்திலிருந்து இறங்கி விடுவார்கள். சம்பாதித்த அனைத்து வருமானமும் அழிந்து விடுகிறது. இந்த விஷயம் யார் நஷ்டம் அடைந்திருக்கிறார்களோ அவருக்கு தெரியும் மற்றும் தந்தைக்கு தெரியும். இது மிகவும் ரகசியமான குப்தமான விஷயம் என்று பாப்தாதா புரிய வைக்கிறார். तुम कहते हो फलाना मिला है, उनको बहुत अच्छा समझाया है, ये सेवा भी मदद कर सकते हैं, परंतु ये भी जब सम्मुख हो ना सके। समझो गवर्नर को तुम अच्छी तरफ से समझाते हो, परंतु यह थोड़ी जिसको समझा सकेंगे। कोई को समझाएंगे तो मानेंगे नहीं, जिसको समझाने की होगा ही वही समझेंगे, दूसरी को थोड़ी समझा सकेंगे। तुम बच्चे समझाते हो तो भी ये भी कांटों का जंगल है, इसको हम जंगल बताते हैं। मंगलम भगवान विष्णु कहते हैं ना। ये श्लोक आदि सब भक्ति मार्ग के हैं। मंगल तब होगा जब विष्णु का राज्य होता है। विष्णु अवतरण भी दिखाते हैं, बाप ने सब कुछ देखा हुआ है, अनुभवी है, सभी धर्म वालों को अच्छी तरफ से जानते हैं। बाप जिस तन में आएंगे वे उनकी पर्सनालिटी भी चाहते हैं। तब तक कहते हैं बहुत जन्मों के अंत में, जबकि ये का बड़ा अनुभवी होता है, तब मैं इनमें प्रवेश करता हूँ। वे भी साधारण पर्सनालिटी का ये महत्व भी नहीं, मतलब ही नहीं ये राजा रजवाड़ा हो, नहीं तुमको भी बहुत अनुभव है। इसको रथ में आता हूँ, बहुत जन्मों का अंत में आता हूँ. பாபா கூறுகிறார், இந்த ஸ்லோகன் போன்றவை பக்தி மார்க்கத்தினுடையாக இருக்கிறது. எப்போது விஷ்ணு ராஜ்யம் ஏற்படுகிறதோ அப்போது நான் மங்களம் ஏற்படுகிறது. விஷ்ணு அவதாரத்தை காண்பிக்கிறார்கள். பாபா அனைத்தையும் பார்த்திருக்கிறார், அனுபவசாலியாகவும் இருக்கிறார். அனைத்து தர்மத்தையும் சார்ந்தவர்களும் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். தந்தை எந்த சரீரத்தில் வருகிறாரோ அவருக்கு பர்சனாலிட்டி தோற்ற அளவு வேண்டும் அல்லவா? ஆகையால் தான் அநேக பிறவியின் கடைசியில் இந்த மிகவும் அனுபவசாலியாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மாவின் சரீரத்தில் நான் பிரவேசிக்கிறேன் என்று கூறவும் செய்கிறார். பர்சனாலிட்டி என்றால் ராஜாவாக இருக்க வேண்டும் என்பது கிடையாது. இவருக்கு மிகுந்த அனுபவம் இருக்கிறது. அநேக பிறவியின் கடைசியில் இவரது ரதத்தில் நான் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். तुमको समझाना पड़े है, ये राजधानी स्थापना होती है, माला बनती है. ये राजधानी कैसे स्थापना हो रही है? कोई राजा रानी कोई क्या बनते हैं? ये सब बातें एक ही दिन में ही तो कोई समझ नहीं सकेंगे. बेहद का बाप ही बेहद का वर्षा देते हैं, भगवान आकर समझाते हैं, सो भी मुश्किल थोड़े ही पवित्र बनते हैं. ये भी समझाते हैं, टाइम चाहिए, समझाने में टाइम चाहिए. कितनी सजाएं खाते हैं, सजाएं खाकर भी प्रजा बनती हैं. बाप समझाते हैं, बच्चे तुम्हें बहुत बहुत मीठा बनना है, कोई को दुख नहीं देना है. बाप कहते हैं सबको सुख का रास्ता बताओ, दुख से छुड़ाओ, तो फिर दुख को किसी को कैसे भी दुख देंगे. ये सब बातें तुम बच्चे ही जानते हो, बाहर वाले बड़ा मुश्किल से समझते हैं. இங்கு ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். மாலை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த ராஜ்யம் எவ்வாறு ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது? சிலர் ராஜாவாகவும் சிலர் ராணியாகவும் சிலர் வேறு நிலையிலும் இருக்கிறார்கள். இந்த விஷயங்களை ஒரே நாளில் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. எல்லையற்ற தந்தை தான் எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கிறார். பகவான் வந்து புரிய வைத்தாலும் சிலர் மட்டுமே தூய்மையாக ஆகிறார்கள். இதனை புரிந்து கொள்வதற்கும் நேரம் தேவைப்படுகிறது. எவ்வளவு தண்டனைகள் அடைகிறார்கள், தண்டனைகள் அடைந்தும் பிரஜைகளாக ஆகிறார்கள். குழந்தைகளே, நீங்கள் மிக மிக இனிமையாளர்களாக ஆக வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. தந்தை வருவதே அனைவருக்கும் சுகத்திற்கான வழி காண்பித்து துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக. பிறகு சுயம் மற்றவர்களுக்கு எப்படி துக்கம் கொடுப்பார்? இவை அனைத்து விஷயங்களும் குழந்தைகளாக நீங்கள் தான் அறிந்திருக்கிறீர்கள். வெளியில் உள்ளவர்கள் யாரும் புரிந்து கொள்வது கடினமாகவே இருக்கிறது. जो भी संबंधी आते हैं उन सबको महत्व तोड़ देना है, घर में रहना है, परंतु निमित्त मात्र. ये तो बुद्धि में है कि ये सारी दुनिया ख़त्म हो जानी है, परंतु ये ख्यालात भी किसको रहता है? जो अनन्य बच्चे हैं वही समझ सकते हैं. वे भी अभी तीखे सीखने का पुरुषार्थ करते रहते हैं. बहुत फेल भी वो पढ़ते हैं. माया भी चक्री बहुत चलाती है. वे भी बड़ी बलवान हैं, परंतु ये बातें और कोई को थोड़े ही समझ सकते हैं. तुम्हारे पास आते हैं, समझने चाहते हैं. ये क्या होता है? इनकी रिपोर्ट्स आदि क्यों आती है? अब इन बातों को, इन लोगों को भी तुम बदली होती रहती हैं, तो फिर एक एक को बैठ समझाना पड़े. फिर कहते हैं तो बड़ी अच्छी संस्था है. राजधानी की स्थापना के बाद बड़ी ग्रहण गोपनीय है. बेहद का बाप बच्चों को सब मिले हैं तो कितने हर्षित होना चाहिए.
हर विश्व का मालिक देवता बनते हैं, हम विश्व का मालिक देवता बनते हैं तो हमारे में दैव गुण भी जरूरी चाहिए. சம்பந்தங்களில் அதாவது உறவினர்கள் உள்ள பற்றுதலை நீங்கள் நீக்கிவிட வேண்டும். வீட்டில் இருக்க வேண்டும், ஆனால் நிமித்தமாக காரண காரியம் பொருட்டு இருக்க வேண்டும். இந்த முழு உலகமும் அழிந்துவிடும் என்பது புத்தியில் இருக்கிறது. ஆனால் இந்த சிந்தனைகள் வேறு யாருக்கும் இருப்பது கிடையாது. யார் ஒப்பற்ற குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்களும் இப்போது கற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பலர் தோல்வியும் அடைகிறார்கள். மாயையின் சக்கரம் அதிக அளவில் இருக்கிறது, அதுவும் மிக பெரிய பலசாலியாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த விஷயங்களுக்கு மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. இங்கு என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது, புகார்கள், ரிப்போர்ட்ஸ் ஏன் வருகிறது போன்றவைகளை அறிந்து கொள்வதற்கு உங்களிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கும் மாற்றம் ஏற்படுவதற்கான ஒவ்வொருவரும் அமர்ந்து புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. இதுவும் நல்ல இயக்கம் என்று பிறகு கூறுவார்கள். ராஜ்ய ஸ்தாபனைக்கான விஷயம் மிகவும் ரகசியமானதாக இருக்கிறது. எல்லையற்ற தந்தை குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறார் எனில் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். நாம் உலகத்திற்கு மாலிக் எஜமான தேவதைகளாக ஆகிறோம் எனில் நமக்குள் தெய்வீக குணங்களும் கண்டிப்பாக தேவை இருக்கிறது என்று பாபா கூறுகிறார். तो हम एम एंड ऑब्जेक्ट सामने खड़ी हैं. ये तो नई दुनिया का मालिक है, ये तुम ही समझते हो. हम पढ़ते हैं और बेहद का बाप को नॉलेजफुल है, वह हमको पढ़ाते हैं. अमरपुरी अथवा हेवन में ही ले जाने के लिए है, ये हमको ये नॉलेज मिलती है. आएंगे नहीं, आएंगे वही जिन्होंने कल पे पहले राज्य किया है. कल पे पहले मुआफिक हम अपनी राजधानी स्थापना कर रहे हैं. ये माला बन रही है नंबर वार. जैसा स्कूल में अच्छी पढ़ते हैं उनको स्कॉलरशिप मिलती है. ये है हद की बातें हैं, तुमको मिलती हैं वेद की बात. जो तुम बाप का मददगार बनते हो वही उच्च पद पाते हो. वास्तव में जो मदद अपने को करनी है, पवित्र बनना है, सतो प्रदान थे, वहीं फिर बनेंगे जरूर. बाप को याद करना है, उठते बैठते चलते बाप को याद कर सकते हैं. இதனை நீங்கள் தான் புரிந்திருக்கிறீர்கள். ஞானக்கடலான தந்தை நமக்கு கற்பிக்கிறார். அமரபுரி அதாவது சொர்க்கம் செல்வதற்காக வழி நாம் படிப்பதற்காக நாம் படிக்கிறோம். நமக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கிறது. யார் ஒவ்வொரு கல்பத்திலும் ராஜ்யம் அடைந்துள்ளனரோ அவர்கள் மட்டும்தான் வருவார்கள். முந்தைய கல்பத்தை போன்று நாம் நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். இங்கு வரிசை கிரமமாக மாலை உருவாகி கொண்டிருக்கிறது. பள்ளியிலும் கூட நன்றாக படிக்கக்கூடியவருக்கு உதவித்தொகை கிடைக்கிறது. அது எல்லைக்குட்பட்ட விஷயமாகவும் உங்களுக்கு எல்லையற்ற விஷயம் கிடைக்கிறது. தந்தைக்கு உதவியாளராக ஆகக்கூடிய குழந்தைகள் நீங்கள் உயர்ந்த பதவி அடைகிறீர்கள். உண்மையில் உதவியை நீங்கள் தான் செய்து கொள்ள வேண்டும். தூய்மையாக ஆக வேண்டும். சதோ பிரதானமாக இருந்தோம், பிறகு மீண்டும் கண்டிப்பாக ஆக வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எழுந்தாலும் அமர்ந்தாலும் போனாலும் வந்தாலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எந்த தந்தை நம்மை உலகத்திற்கு எஜமாக ஆக்குகிறாரோ அவரை மிகவும் ஆர்வத்துடன் நினைவு செய்ய வேண்டும். ஆனால் மாயை விடுவது கிடையாது. பாபா எனக்கு மாயின் விக்கல்மம் அதிகம் வருது என்று அநேக விதமான புகார்கள் எழுகிறது. பௌத்த तुम रुचि से याद करना है परंतु माहियत छोड़ेगी नहीं. अनेक प्रकार की किस्म के रिपोर्ट्स लिखते हैं. बाबा हमको माया का विकल्प बहुत आते हैं. बाप कहते हैं युद्ध का मैदान है, 5 विकारों पर जीत पानी है. बाप को याद करने से ही तुम समझते हो हम सतो प्रधान बनते हैं. बाप आकर समझाते हैं भक्ति मार्ग वाले कोई भी जानते नहीं. ये है पढ़ाई. बाप कहते हैं तुम पावन कैसे बनेंगे. तो पावन थे फिर बनना है. देवता पावन थे, बच्चे जानते हैं. हम स्टूडेंट पढ़ रहे हैं. भविष्य में फिर सूर्यवंश से राज्य पाएंगे. उनके लिए पुरुषार्थ भी अच्छी रीति करना है. सारा मार्स ऊपर मदार है. बाबा சொல்கிறார், எனக்கு மாயின் விக்கல்மம் வருகிறது போன்ற அநேக விதமான புகார்களும் எழுகிறது. யுத்த மைதானம் அல்லவா இது என்று தந்தை கூறுகிறார். 5 விகாரங்கள் மீது நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நான் சத்தோ பிரதானம் ஆகிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்களே உணர முடியும். தந்தை புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தினுடைய யாரும் இது புரிந்து கொள்ள கிடையாது. இது படிப்பாகும். நீங்கள் எவ்வாறு பாவனமாவது என்பதை தந்தை கூறுகிறார். நீங்கள் பாவனமாக இருந்தீர்கள், மீண்டும் பாவனமாக ஆக வேண்டும். தேவதைகள் பாவனமானவர்கள் அல்லவா. மாணவர்களாகிய நாம் படித்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிந்து இருக்கிறீர்கள். பிறகு எதிர்காலத்தில் சூரிய வம்ச ராஜ்யத்தில் வருவோம். அதற்காக முயற்சியும் நல்ல முறையில் செய்ய வேண்டும். அனைத்திற்கும் ஆதாரம் மதிப்பெண்ணின் தான் இருக்கிறது. யுத்த மைதானத்தில் தோல்வி அடைவதன் மூலம் சந்திர வம்சத்திற்கு சென்று விடுகிறார்கள் என்று பாப்தாதா புரிய வைக்கிறார். तो युद्ध का मैदान में फेल होने वाले चंद्रवंशी में चले जाते हैं. उनको फिर युद्ध का नाम सुन तीर कमान आदि दे देते हैं. क्या वहाँ बाहुबल की लड़ाई की थी.
जो तीर कमान आदि ही चलाए, ऐसा कोई बात ही नहीं। आगे बाणों की लड़ाई चलती थी, इस समय तक भी निशानियां हैं। कोई कोई चलाने में बड़े होशियार होते हैं। अब इस ज्ञान में लड़ाई आदि की कोई बात ही नहीं होती। பாபா சொல்கிறார், அம்பு போன்றவைகள் கொடுத்து விட்டார்கள். அதாவது யுத்தம் என்ற பெயரை கேட்டதும் அவர்கள் வில் அம்பு போன்றவை கொடுத்து காண்பித்து விட்டார்கள். வில் அம்பு எய்யக்கூடிய புஜபலத்தினுடைய யுத்தம் அங்கு இருந்ததா என்ன? அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவும் கிடையாது. முன்பு பானங்களினால் யுத்தம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. யுத்த பானங்கள் மூலமாக யுத்தம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்றைய நாள் வரைக்கும் அடையாளங்கள் அதற்காக இருக்கிறது. அதாவது அம்பு பானம் எய்தல் கூட சிலர் மிகவும் புத்திசாலியாக இருந்திருக்கிறார்கள். இப்போது இந்த ஞானத்தில் யுத்தம் போன்றவருக்கான விஷயம் எதுவுமே கிடையாது என்று பாபா கூறுகிறார். तुम जानते हो शिव बाबा ही ज्ञान का सागर है जिसने हम ये पद पाते हैं. अब बाप कहते हैं देह सहित देह के सभी संबंधों को महत्व तोड़ना है. ये सब पुराना है. नई दुनिया गोल्डन एज भारत था कितना नाम मशहूर है. प्राचीन योग कब और किसने सिखलाया ये किसी को पता नहीं. जब तक खुद ना जाकर समझें ये भी नई चीज़ है. कल्प जो होते आए हैं वहीं पर रिपीट होती है, उसमें फ़र्क नहीं पड़ सकता है. बाप कहते हैं अब यह अंतिम जन्म पवित्र रहने से फिर तुम 21 जन्म के कभी अपवित्र नहीं होने वाले हैं. बाप कितना अच्छी रीति समझाते रहते हैं. फिर भी सब एक रस थोड़ी पढ़ते हैं. रात दिन का फ़र्क रहता है. आते हैं पढ़ने के लिए, फिर थोड़े पढ़कर गुम हो जाते हैं. பாபா புரிகிறார், சிவபாபா தான் ஞானக்கடலாக இருக்கிறார். அவர் மூலமாக நாம் இந்த பதவியை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களின் மீதும் பற்றுதல் நீக்கிவிடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இவை அனைத்தையும் பழையதாகும். இது புது உலகம், தங்கமான பாரதமாக இருந்தது. பெயர் எவ்வளவு பிரபலமான இருக்கிறதோ, பழமையான யோகத்தை யார் கற்றுக் கொடுத்தார்கள், எப்போது கற்றுக் கொடுத்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அவரே வந்து புரிய வைக்காத வரைக்கும் இது புதிய விஷயமாக இருக்கிறது. கல்பத்திற்கு எது நடைபெற்று வந்ததோ அதுவே மீண்டும் நடைபெறும். அதில் வித்தியாசம் ஏற்பட முடியாது. இப்போது இந்த கடைசி பிறவியில் தூய்மையாவதன் மூலம் 21 பிறவிகள் நீங்கள் அசுத்தம் ஆக மாட்டீர்கள் என்று தந்தை உறுதி கொடுக்கிறார். தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். இருப்பினும் அனைவரும் ஒரே மாதிரியாக படிப்பதும் கிடையாது. இரவு பகலுக்குள்ள வித்தியாசம் ஏற்படுகிறது. படிப்பதற்காக வருகிறார்கள், பிறகு சிறிது படித்ததும் காணாமல் போய்விடுகிறார்கள். யார் நன்றாக படிக்கிறாரோ அவர்கள் தனது அனுபவத்தை கூறுகிறார்கள். நான் எப்படி வந்தேன், தூய்மையான உறுதியை எப்படி கொடுத்தேன், தூய்மையான உறுதி எடுத்த பின் ஒரு முறை பத்தித்தானாலும் செய்த வருமானம் அனைத்தும் அழிந்து விடுகிறது என்று பாபா கூறுகிறார். तो कैसे हम आए हैं, फिर हमने कैसा अपवित्र बने हैं, प्रतिज्ञा की. बाप कहते हैं पवित्रता की प्रतिज्ञा कर फिर एक बार पतित बनना तो कमाई छट हो जाती है. फिर वह अंदर में खाता रहेगा जिसको ये कह नहीं सकेंगे कि बाप को याद करो. मूल बात है तो विकार के लिए ही पूछते हैं. तुम बच्चे को ये पढ़ाई रेगुलर पढ़नी है. बाप कहते हैं हम तुमको नई नई बातें सुनाता हूँ. तुम हो स्टूडेंट, तुमको भगवान पढ़ाते हैं. भगवान के नाम तुम स्टूडेंट हो. ऐसे ऊंची पढ़ाई को तो एक ही दिन में मिक्स नहीं करना चाहिए. एक दिन भी मिस नहीं करना चाहिए. एक दिन भी मुरली ना सुनी तो फिर एब्सेंट पड़ जाती है. अच्छे महारथी भी मुरली मिस कर देते हैं. वह समझते हैं हम तो सब कुछ जानते हैं, मुरली नहीं पढ़ी तो क्या हुआ. अरे एब्सेंट पड़ जाएगी, ना पास हो जाएंगे. बाप खुद कहते हैं रोज़ ऐसे अच्छी पॉइंट्स सुनाता हूँ जो समय पर समझाने की बहुत काम आएगी. நான் எப்படி வந்தேன், தூய்மையான உறுதி எப்படி கொடுத்தேன், தூய்மையான உறுதி எப்படி எடுத்த பின்பு ஒரு முறை பத்தித்தமானாலும் செய்த வருமானம் அனைத்தும் போய்விடுகிறது. பிறகு அது உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கிறது. தந்தை நினைவு விஷயங்கள் என்று யாருக்கும் கூற முடியாது. விகாரத்திற்கான விஷயத்தை தான் முக்கியமாக கேட்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த படிப்பை தொடர்ந்து படிக்க வேண்டும். நான் உங்களுக்கு புது விஷயங்களை கூறுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் மாணவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு பகவான் படிப்பிக்கிறார். பகவானுக்கு புதிய மாணவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை நீங்கள் ஒரு நாள் கூட தவறவிடக்கூடாது. ஒரு நாள் முரளி நீங்கள் கேட்கவில்லை என்றால், வருகை இல்லை என்றால் ஆப்சண்ட் ஆகிவிடுகிறீர்கள். நல்ல மகாரதியிலும் கூட முரளியை தவற விடுகிறார்கள். நாம் அனைத்தும் அறிந்தவர்களாக இருக்கிறோம், முரளி படிக்கவில்லை என்றால் என்ன ஆகப் போகிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள்.
வருகை இல்லை என்றால் தோல்வியடைந்து விடுவீர்கள். நான் உங்களுக்கு தினமும் நல்ல முறை கருத்துக்களை கூறுகிறேன். அவைகள் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் புரிய வைப்பதற்கு காரியத்தில் பயன்படும் என்று தந்தை கூறுகிறார். கேட்கவில்லையினால் பிறகு எப்படி காரியத்தில் கொண்டு வர முடியும்? எதுவரை வாழ்கிறீர்களோ அதுவரைக்கும் அமிர்தத்தை குடித்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். यहाँ वहाँ ढूंढकर कोई भी लेकर मुरली पढ़नी है, अपना घमंड नहीं होना चाहिए। अरे भगवान बाप पढ़ाते हैं, उसको तो एक ही दिन भी मिस नहीं करना होना चाहिए। ऐसा ऐसा पॉइंट्स निकलती हैं तो तुम्हारा वह किसी का पाठ खुल जाना चाहिए। आत्मा क्या है, परमात्मा क्या है, कैसा पाठ चलता है, ये समझने में टाइम चाहिए। पिछाड़ी में सिर्फ यही याद रहेगी कि अपने को आत्मा समझे, बाप को याद करो, परंतु अभी समझाने पड़ता है। पिछाड़ी की यही अवस्था है, बाप को याद करते ही करते चले जाना है। याद से ही तुम पवित्र बनते हो। कितना बड़े हो सो तो भी तुम समझ सकते हो। इन्फ्यूर को बल जरूर कम मिलेगी। मुख्य है 8 रत्नों की, जिसका पास वे तानर हो सकते हैं। वे कुछ भी सजा नहीं खाते हैं, ये बड़ी ही महीन बात है। कितनी ऊंची पढ़ाई है, स्वप्न में भी नहीं होगा कि हम देवता बन सकेंगे। உங்களது மற்றவர்களின் புத்தி என்ற கதவு திறக்கும்படியான கருத்துக்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன, என்ன படிப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நேரம் தேவைப்படுகிறது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தை நினைவு செய்யுங்கள் என்று கருத்து மட்டுமே கடைசியில் நினைவில் இருக்கும். ஆனால் இப்போது புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. தந்தை நினைவு செய்து சென்று விட வேண்டும் என்பதே கடைசி நிலையாக இருக்கும். நினைவில் மூலமாக நீங்கள் தூய்மையாக ஆகிறீர்கள். எந்த அளவுக்கு ஆகிறீர்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அசுத்தமானவர்களுக்கு கண்டிப்பாக குறைவான பலம்தான் இருக்கும். 8 ரத்தினங்கள் தான் முக்கியமானது. அவர்களிலும் கௌரவத்துடன் தேர்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் எந்த தண்டனையும் அடைவது கிடையாது. இது மிகவும் ஆழமான விஷயமாகும். எந்த அளவு உயர்ந்த படிப்பு இது. நம்மால் தேவதைகளாக ஆக முடியும் என்று கனவில் கூட உங்களுக்கு வந்ததில்லை என்று பாபா சொல்கிறார். तो बाप को याद करने से ही तुम पद्म भाग्यशाली बनते हो। इसको सामने ये समाने तो यह धंधा आदि कुछ भी काम का नहीं, कोई भी चीज़ काम आने वाली नहीं, फिर भी तो करना है तो पड़ता है। ये कभी भी ख्याल नहीं आना चाहिए कि हम शिव बाबा को देते हैं। अरे तुम तो पद्मापति बनते हो, देने का ख्याल आता है तो ताकत कम हो जाती है। मनुष्य ईश्वर अर्थात दान पुण्य करते हैं लेने के लिए, ये देना थोड़ा ही हुआ। भगवान तो दाता है। दूसरे जन्म के जितना देते हैं ये तो ड्रामा के नूंद है। भक्ति मार्ग में हैं अल्पकाल के सुख। तुम बेहद का बाप से बेहद का सुख का वर्षा पाते हो। இருப்பினும் செய்துதான் ஆக வேண்டியிருக்கிறது. நான் சிவபாபாவுக்கு கொடுக்கிறேன் என்ற எண்ணம் ஒருபோதும் வரக்கூடாது. நீங்கள் பத்மாபதம் பாக்கியசாலிகளாக பல கோடி மடங்கு பாக்கியசாலியாக ஆகிறீர்கள் என்றால் கொடுக்கிறேன் என்ற எண்ணம் வந்தால் பலம் குறைந்துவிடும். மனிதர்கள் ஈஸ்வரனின் பெயரை சொல்லி தானம் புண்ணியம் செய்கிறார்கள் அடைவதற்காக. அதனை தானம் கொடுப்பது என்பது கூறக்கூடாது. பகவான் வள்ளல் அல்லவா? அடுத்த பிறவியில் எவ்வளோ கொடுக்கிறாரோ அந்த எடுத்துக்கொள்கிறீர்கள். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் அல்பகால சுகம் இருக்கிறது. நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்திற்காக ஆசையை அடைகிறீர்கள் என்று பாபா கூறுகிறார். धारणा के लिए मुख्य सार, जब तक जीना है अमृत पीना है, शिक्षाओं को धारण करना है। भगवान पढ़ाते हैं इसलिए एक दिन भी मुरली मिस नहीं करनी है। दूसरी पॉइंट, पद्मों की कमाई करने के लिए निमित्त मात्र घर में रहते हैं, काम काज करते एक बाप की याद में ही रहना है. தாரணைக்காக முக்கிய சாரம் என்னவென்றால், உயிருடன் இருக்கிற வரைக்கும் அமிர்தத்தை குடிக்க வேண்டும், கல்வியை தாரணம் செய்ய வேண்டும். பகவான் படிப்பிக்கிறார், ஆகையால் ஒரு நாள் கூட முரளியை தவறவிடக்கூடாது. 2வது பாயிண்ட், பல மடங்கு வருமானத்தை சேமித்து செய்வதற்காக வீட்டில் நிமித்தமாக இருந்து காரியங்களை செய்தாலும் ஒரு தந்தை நினைவில் நீங்கள் இருக்க வேண்டும். वरदान, प्रसन्नता की रूहानी पर्सनालिटी द्वारा सर्वों को अधिकारी बनाने वाले गायन और पूजन्य योग्य भव. प्रसन्नता की रूहानी पर्सनालिटी द्वारा सर्वों को अधिकारी बनाने वाले गायन और पूजनीय योग्य भव. மகிழ்ச்சியின் ஆன்மீக ஆளுமை தன்மை மூலமாக அனைவருக்கும் அதிகாரத்தை வழங்கக்கூடிய புகழுக்குரியவராக மற்றும் பூஜைக்குரியவராக ஆகுக. மகிழ்ச்சியின் ஆன்மீக ஆளுமை தன்மை மூலமாக அனைவருக்கும் அதிகாரத்தை வழங்கக்கூடிய புகழுக்குரியவராக மற்றும் பூஜைக்குரியவராக ஆகுக என்று வரதானம் சொல்கிறார். இந்த வரதானத்தின் விஸ்தாரத்தை பாருங்கள். जो सर्व का संतुष्टता का
सर्टिफिकेट लेते हैं वे सदा प्रसन्न रहते हैं और इसी प्रसन्नता की रूहानी पर्सनालिटी के कारण नामी गिरामी अर्थात गायन और पूजनीय योगी बन जाते हैं। आप शुभचिंतक प्रसन्नचिंत रहने वाली आत्मा द्वारा जो सर्वों को खुशी की, सहारे की, हिम्मत के, पंख की, उमंग उत्साह की प्राप्ति होती है, यह प्राप्ति किसको अधिकारी बना देती है, कोई भक्त बन जाते हैं। பாபா புரிய வைக்கிறார், யார் அனைவரிடமும் திருப்தியின் சான்றிதழ் பெறுகிறார்களோ அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மற்றும் இந்த மகிழ்ச்சியின் ஆன்மீக ஆளுமை தன்மை காரணமாக பெயர் புகழோடு, அதாவது புகழுக்கு உரியவராக, பூஜைக்கு உரியவராக ஆகிறார்கள். தங்களுடைய சுப சிந்தனை, சுபபாவனை, சுபகாமனை, நல்ல எண்ணங்கள், மகிழ்ச்சியின் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மூலமாக அனைவருக்கும் மகிழ்ச்சி, உதவி மற்றும் தைரியத்தின் இறக்கைகள், ஊக்கம், உற்சாகம் அனைத்தும் பிராப்தியாக அமையும். இந்த பிராப்தி தான் ஒருவரை அதிகாரியாகவும் ஒருவரை பக்தராகவும் மாற்றிவிடுகிறது என்று பாபா கூறுகிறார். ஸ்லோகன்: बाप से वरदान प्राप्ति करने का सहज साधन है दिल का स्नेह. बाप से वरदान प्राप्ति करने का सहज साधन है दिल का स्नेह. ஸ்லோகன் என்ன சொல்கிறார் என்றால், தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை அடைவதற்கான சுலபமான சாதனம் உள்ளத்தின் அன்பு. தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை அடைவதற்கான சுலபமான சாதனம் என்னவென்றால் உள்ளத்தின் அன்பு. अच्छा, मीठे मीठे सीख लेते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार, गुड मॉर्निंग, नमस्ते, ओम शांति.